ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பிஸ்கெட் ஆர்டர் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இது வந்து 4வது பேட்ச் கோதுமை பிஸ்கெட் வந்து ½ கேஜி வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இதை பேக் பண்ணி அனுப்பணும். இது மட்டும் இல்லாமல் நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா கோதுமை பிஸ்கெட், அப்புறம் ராகி பிஸ்கெட், அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் பட்டர் பிஸ்கெட் அண்ட் நட்ஸ் நிறைய ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ராகி பிஸ்கெட். இதில் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ராகி மாவு, பட்டர் அண்ட் ப்ரௌன் சுகர், அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது. எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கோம். ஸோ உங்கள் வீட்டு கிட்ஸுக்கும் உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி பேட்சை வந்து அனுப்பிச்சி விட்றேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பல்காக நான் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு ஆர்டர் வருதுன்னா உடனே வந்து அவங்களுக்காக பேக் பண்ணி அதை வந்து கொரியர் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம 1/4 கிலோ வந்து நம்மளுக்கு ராகி பிஸ்கெட் ஆர்டர் வந்திருந்தது. அதே மாதிரி இன்னொரு 1/4 கிலோ வந்து வீட் பிஸ்கெட் ஆர்டர், அது ரெண்டுமே பேக் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து பேக் பண்ணது வந்து நல்லா கூல் ஆகிட்டுருக்கு. பிஸ்கெட் நல்லா கூல் ஆகணும். ஆன பிற்பாடு நம்ம வந்து இதான் பேக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 கிலோ ஆர்டர் வந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எப்போவுமே வந்து பேக் பண்ணணும். ஸோ 250 கிராம்ஸாக இருந்தாலும் 270 to 300 கிராம்ஸ்க்கு தான் நான் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு 1/4 கிலோ கோதுமை பிஸ்கெட்டோட இன்னொரு ஆர்டர் இது. ஸோ கோதுமை பிஸ்கெட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இன்னும் வந்து சுகர் கூட வேண்டாம் அப்படின்னா மசாலா பிஸ்கெட் மாதிரி, இப்போ எல்டர்லி பீப்புளெலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிஸ்கெட் நிறைய ஃப்ளேவர்ஸோட ஈவினிங் டைமில் வந்து ஒரு ஸ்நாக்காக வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் பிஸ்கெட்னா, ஹெல்த்தியான பிஸ்கெட் வேணும்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் விவான்காண்டி தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவனுக்கு பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். பட் கடை பிஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கோதுமை மாவு இல்லாமல் மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பட்டர்னு சொல்லுவாங்க, பட் அதில் பட்டர்னு அவ்வளோவா இருக்கவே இருக்காது. ஸோ ஹெல்த்துன்னு பார்த்திங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. ஒரு ஜங்க் ஃபுட் மாதிரி ஆகிப்போகுது. ஸோ அதுவே கொஞ்சம் வந்து அந்த ஜங்க் ஃபுட்டையும் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் தான் நான் வந்து அவனுக்காக பேக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவனுக்கு வந்து நான் பண்ணக்கூடிய பிஸ்கெட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணக்கூடிய இந்த நட்ஸ் பிஸ்கெட்டாக இருக்கட்டும், மெயினாக வந்து கோதுமை பிஸ்கெட், ராகி பிஸ்கெட் எல்லாமே விரும்பி சாப்பிடுவான். ஸோ நம்ம வீட்டு குழந்தைக்கு எப்படி பண்ணுறோமோ அதே சேம் அந்த அக்கறை அந்த லவோடு தான் நம்ம எல்லா பிஸ்கெட்டும் பேக் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வீட்டில் கூட ட்ரை பண்ணலாம். நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். உங்களால் வீட்டில் ட்ரை பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புகிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 4:30 இருக்குங்க. நான் உட்காந்து லிஸ்ட் எழுதிட்டுருக்கேன். நம்மளுக்கு ஆர்டர் பண்ணால் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுப்பேன். ஸோ அதை வந்து ஒரு பேட்சாக வந்து பண்ணி அதை டிக் பண்ணி நான் வந்து அதை ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி என்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கு, யாரெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதெல்லாம் எழுதி வச்சுட்டு ஸோ நைட் வந்து பேக் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ நைட் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதுக்குன்னு எனக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். ஏன்னா காலையில் ஃபுல்லாக வீட்டு வேலை, அப்புறம் யூடியூப் சேனலுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ என்னோடய பேக்கிங் பார்த்திங்கன்னா நைட் டைமில் எல்லாம் தூங்கின பிற்பாடு கொஞ்சம் அப்படியே பிரசாந்தமாக உட்காந்து ஒரு பேட்சாக பேக் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதுக்காக நான் வந்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து ரிவ்யூஸ் நம்ம ப்ராடக்ட் வரும் இல்லையா, அதே மாதிரி நம்மளும் நிறைய வாங்குவோம். கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வந்து தூக்கி போட்டால் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா வந்து எடுத்து வச்சுருங்கம்மா, நான் வந்து அதை இடைக்கு போட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. அதனால் அவங்களுக்காக அதை அப்படியே எடுத்து வச்சுருப்பேன். இது ஃபுல்லாக இப்போ இங்கே ஆக்குபைடாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அழகாக எடுத்து இடைக்கு போட்டுப்பாங்க. அண்ட் பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து அழகாக வந்து வீட்டுக்கு வந்து இடையெல்லாம் போடுறவங்க வருவாங்க. பட் இங்கே வந்து அவ்வளோவா வர்றது கிடையாது. ஸோ பாக்ஸஸ்லாம் வேஸ்ட்டாக போகுது. அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த மாதிரி அதை வந்து பிரித்து அழகாக வந்து கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி எடுத்துகிட்டு திருப்பி நம்ம என்னோட அந்த பேக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது பிஸ்கெட் ஆர்டர் எடுத்து நம்ம பண்ணுறப்போ நம்மளோட அன்றாடமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிச்சன் வந்து பேக்கிங்க்கும் அதே மாதிரி ரெகுலரான குக்கிங்க்கும் வந்து ஷேர் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 நம்ம ஓவன் வச்சுருக்கோம். அது வந்து அந்த பிளாட்ஃபார்மில் ஆக்குபைட் ஆகிடுது ஃபுல்லாக. அப்போ பார்த்துட்டு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மி தான் கிச்சனில் எனக்குன்றதுனால எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ அதுக்காக நானும் ஹஸ்பண்டும் வந்து பேசிட்டு இருந்தப்போ சரி ஓகே நம்ம வந்து ஒரு தனி வீடு பார்த்துக்கலாம். ஒரு 4 BHKல வந்து வீடு பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போது எங்கள் அம்மாலாம் வந்து தங்கலாம், அது மாமியாரும் வந்து தங்குவாங்க. ஸோ அப்போ வந்து யாராவது எக்ஸ்ட்ரா வந்தால் கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணப்போ சரி இண்டிபெண்ட்டாக ஒரு வீடு பார்க்கலாம். இனிமேல் அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி வீடு பார்க்கலாம். ஒரு 4 BHKல பார்த்தோன்னா ஒரு ரூம் நம்ம ஒர்க் வச்சுருந்தாலும் மிச்சம் 3 ரூம் வந்து நம்ம வந்து ரெகுலர் யூஸ்க்கு வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. எப்போவுமே வந்து சின்னதாக பிஸ்னஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு அதை நிறைய பிளேஸ் ஆக்குபை பண்ணுவோம். அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா
பேக்கிங் குக்கிங் எல்லாமே. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா அதை நம்ம எந்த ஒரு நம்ம லைஃப் ஸ்டைலும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ அதுக்காக பார்த்துட்ருக்கோம். நிறைய நம்ம சர்ச் பண்ணுறோம். இப்போ நல்ல வீடு அமைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நல்ல வீடு நல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல அமைகிறது உண்மையிலே சொல்கிறது பெரிய பெரிய சேலஞ்சிங்கான ஒரு வேலை தான். அது பார்த்துட்ருக்கோம். ஸோ ஹவுஸ் ஹண்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். ரேவந்த் பாவம் அவன் வந்து இன்றைக்கி அவனுக்கு ஃபுட்பால் கிளாஸ் இல்லை, அதனால என் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது இந்த வாளுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள். குழந்தை மடியில் கூட படுக்க விட மாட்டான். வந்து இவன் வந்து உட்காந்துட்டு அவன் துரத்தி விட்டுருவான். ஸோ அவ்வளோ வந்து பொசிட்டிவ்னஸ் இருக்குது விவான் குட்டிக்கு ரேவந்த் விஷயத்தில். இந்த பாரு அண்ணா, அம்மா ஆரஞ்சு பண்ணுறேன். அம்மா ஆரஞ்சு தல் ஓச்சோ. சரி இதை ப்ரெஸ் பண்ண ஆரஞ்சு வந்துடும். இதை ப்ரெஸ் பண்ண வந்துருச்சு பாரு ஆரஞ்சு. என்னத்தையோ சட்டையில் கொட்டிக்கிட்டேன். என்ன கொட்டிக்கிட்டேன் சட்டையில் ஃபுல்லாக பாரு கரை கரையாக இருக்குவா. ஜோ குளிக்கலாம் வா. குளிக்கலாம். ஏக்கு தான். ஆமாம் ஏக்கு தான். என்ன பண்ண போகிறான்னா தலை கொத்த முடியாது. இப்போ டைம் கரெக்டாக 6 மணி ஆகுதுங்க. விவான் குட்டியை ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு டெய்லியுமே வந்து ஈவினிங் ஆனால் சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த திருநீர் வச்சுட்டு தான் போவார். அது ஒரு பழக்கம். ரேவந்துக்கு அந்த பழக்கம் இருக்குது, விவானுக்கு அந்த பழக்கம் இருக்குது. ஸோ விளக்கேற்றுறப்ப வந்து நான் வந்து ஊதுவத்தி காட்டுறேன் அப்படின்னு கேட்பேன். ஸோ அவன்கிட்ட கொடுத்து நம்ம அந்த ஊதுவத்தி காமிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திருநீர் வச்சு விடுன்னு சொல்லி கேட்பான். இதெல்லாம் ஒரு அழகான ஒரு விஷயம் இல்லை. நம்ம வந்து குழந்தைங்க நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஹாப்பியாக இருக்கும். சொல்லிக் கொடுக்குறதும் நம்மளோட கடமைனா அதை வந்து அவங்க கடைப்பிடிக்கிறது, அதை வந்து ஃபாலோ பண்ணது வந்து உண்மையிலே நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவனுக்கும் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு அடுத்தது வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. குழந்தை வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து அவங்களோட அந்த லைஃபே டிசைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போத்துலேருந்து ஆக்டிவிட்டி சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆக்டிவிட்டி புக் வாங்கி வச்சுருக்கேன், நிறைய டாய்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்க்ரீன் டைம் வந்து மேக்ஸிமம் கம்மி பண்ணிட்டேன். நிறைய வந்து பேசிகிட்டே அவனுக்கு கான்வர்சேஷன் கொடுத்துக்கிட்டே ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு லிங்க்கில் வந்து ஒரு புக் வாங்கியிருந்தாங்க. அது எந்த பிராண்டுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. சரி ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் அவனுக்கு, இது வந்து இவான் குட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதெல்லாம் இன்றைக்கி உட்கார வச்சு அவனுக்கிட்ட காட்ட போகிறேன். ஸோ இந்த ப்ளே மேட் பார்த்திங்கன்னா லவ்லா பிராண்டோட ஜங்கிள் டைம் அப்படின்ற ஒரு ப்ளே மேட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு மெயினாக கீழே உட்காந்து அவங்க ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க விளையாடுறாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஃபோமாக இருக்கும், அதனால குழந்தைங்க கீழே விழுந்தாலும் அடிப்படாது, வாட்டர் ப்ரூஃப். அது மாதிரி டபுள் செட் பிரிண்ட் இருக்கும், மேலே ஒரு பிரிண்ட் இருக்கும், அடியில் ஒரு பிரிண்ட் இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா சிட்டிஸ்கேப் அந்த ஒரு பிரிண்ட் வாங்கியிருக்கேன். அது நல்லா விமான காரில் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால வந்து நிறைய கார் பஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஏன்னா அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழி மாதிரிலாம் வரும். ஸோ குழந்தைங்க அப்படியே கார் வச்சுலாம் அப்படியே விளையாடலாம் அந்த மேட் மேலே. அது மாதிரி உட்காந்து அவங்க ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி புக்கு தாங்க இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். பட் இதோட விலை பார்த்திங்கன்னா 1000 ரூபாய், பட் வர்த்தே கிடையாது. ஏன்னா அவங்க மேலே அந்த கொடுக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி அந்த என்ன சொல்கிறது அந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அது குழந்தை இப்படி இப்படி என்ன சொல்ல அமுக்குனாலே வந்து அது போயிடுது. அதுக்கு பதிலாக நல்லா ஹார்டான மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், லைஃப் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழகான பிரிண்ட்ஸ் இருக்கிறதுனால ஸோ விவானுக்கு வந்து இந்த மேட் போட்டுட்டாலே செம்ம ஜாலியாகிடும். உட்காந்து நல்லா விளையாடுவான், நிறைய ஆக்டிவிட்டி ரொம்ப நேரம் உட்காருவான். ஸோ நம்ம பொதுவாக வந்து ரொம்ப நேரம் உட்காந்து குழந்தை ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாது இல்லையா. பட் என்னமோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் உட்காந்தாலே நம்ம அம்மா இது ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அழகாக வந்து நம்மளுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவான். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உட்கார வச்சு அவனுக்கு இதில் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 1-2 வாட்டி வந்து அவனுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவனை சொன்னால் நல்லா பண்ணிடுறான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணால் தான் வந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக அதை என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கும் இந்த ப்ளே மேட் வாங்கணும் அப்படின்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வெரி குட் விவான். கரெக்டாக அது மேலே ஒட்டணும். ஓகே 7 எங்கே இருக்குது பாரு, 7 எங்கே இருக்குது? 8 எங்கே இருக்குது? 8 எங்கே இருக்குது? எங்கே இருக்குது 8? இங்கே எங்கே இருக்குது 8? எங்கே இருக்குது காட்டு அம்மாக்கு? ஏதோம்மா 7 எங்கே இருக்குது? நோ இதோ. வெரி குட். 5 இந்தா 5 போட்டு. எங்கே இருக்கு? நல்ல நோ 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 நோ. இதோ பாரு. 1 எங்கே இருக்கு? வெரி குட். எடு அதுவா? இது 1. ஓட்டு.
வெரி குட். டூ எங்கே இருக்கு? டூ எங்கே எங்கே டூ எங்கே இருக்கு? ஓட்டு. வெரி குட், வெரி குட். கிளாப் கிளாப் கிளாப். மாமா பின்னாடி இருக்கு, திருப்பிக்கோ. இதோ மாமா. எடுத்து ஓட்டு. ட்ரெஸ் போட்டு இந்த மாமா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான ஆர்டர் வந்திருக்குங்க. நைட்டில் தான் பேக் பண்ண போகிறேன். எல்லா வேரியண்ட்லையுமே 1/4 கேஜி கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேக்கிங் நம்ம பண்ணக்கூடிய அந்த வெசல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம பேக்கிங் எவ்வளோ வந்து அழகாக பண்ணாலும் எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து நீட்டாக இருக்கணும் இல்லையா. அதுக்காக ஒரு டைமும் பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணி முடிச்சுட்டு கையோட வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பேக் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்ட்டு. எனக்கு கபோர்ட்ஸோட ஸ்பேஸும் கம்மியாக இருக்குது. ஆப்வியஸ்லி எனக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்குது என் வீட்டில். ஏன்னா நிறைய நம்ம ரிவ்யூ கொடுக்குறோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் நமக்கு வீட்டுக்கு வரும். ஸோ எல்லாத்தையும் தூக்கி போட முடியாது இல்லையா. அதனால் அதை ஸ்டோர் பண்ண ப்ராடக்ட்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் நான் அது வந்து யாருக்காவது ரிலேஷன்ஸ்க்கோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நான் கொடுத்துட்டே இருப்பேன். அந்த ஸ்பேஸை கிளியர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பட் இருந்தாலும் சில ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கே பர்சனல் யூஸ்க்கு வேணும், அதனால் அப்படியே வச்சுருப்பேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு பொருள் இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி நிறைய குக்கி கட்டர்ஸ் வச்சுருக்கேங்க. அதை அழகாக வந்து நம்ம வாஷ் பண்ணி நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தனித்தனியாக பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு எந்த ஷேப் குக்கி கட்டர் வேணுமோ அழகாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு பொதுவாக ஆர்கனைசேஷன் ரொம்ப பிடிக்கும். நீட்டாக எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்க பிடிக்கும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ என்னோடய பேக்கிங் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த செராமிக் ஜார்ஸ் வச்சுருக்கேங்க. அது வந்து தேவையில்லை, அதுக்காக அதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் நைட் பேக் பண்ணனால அந்த ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பேக்கிங் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அடுத்த பேக்கிங்க்கு நான் ரெடி ஆகணும். அதுக்கு தான் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அக்கா நீங்கள் வந்து ஹோல்சேல் அதை பார்த்திங்கன்னா கோதுமை வாங்கி அதை அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்ட்டு அவ்வளோ பெருசாக இன்னும் ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால இப்போ வந்து ரீட்டெயிலாக வாங்குகிறேன். இன்கேஸ் நம்ம ஃபியூச்சரில் நிறைய ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா அப்போ வந்து எல்லாத்தையும் ஹோல்சேலாக வாங்கி நம்ம அதுக்குன்னு தனியாக வந்து பார்க்கலாம். அண்ட் நிறைய டிப்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. கூட இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சில டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் நீங்கள் அவ்வளோ டிப்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க, நம்மளை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வந்து நம்மளை பாராட்ட மாட்டாங்க, ஆனால் யாரோ ஒரு ஸ்டேஞ்சர் நம்மளை பார்த்து கைத்தட்டி நம்மளை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்கன்ற மாதிரி என் முகம் உங்களுக்கு தெரியுது. பட் நீங்கள் யாருன்னு நிறைய பேருக்கு எனக்கு தெரியல இல்லையா. பட் இருந்தாலும் நிறைய என்கரேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து நீட்டாக தொடச்சிட்டு புதுசாக பட்டர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பட்டர் பேஸ் பண்ணி தான் வந்து பிஸ்கெட்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. சும்மா வந்து எண்ணெயோ டால்டாவோலாம் போடுறது கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பட்டர் மட்டும்தான். ஏன்னா இது வந்து குழந்தைங்க நிறைய சாப்பிட்றாங்கன்றதுனால பட்டர் ரொம்ப நல்லது. அதனால் நிறைய பட்டர் எனக்கு செலவாகும். அதனால் நிறைய நான் வந்து ஹாஃப் கேஜி வாங்கி வச்சுப்பேன். ஃப்ரெஷ்ஷாக தான் அதுவும் ஆர்டர் பண்ணுவேன். ஆல்ரெடி வாங்கி வச்சுலாம் பண்ணுறது கிடையாது. ஒரு ஆர்டர் வருதுன்னா அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கே ஆர்டர் பண்ணி அன்றைக்கே பேக் பண்ணி தான் அனுப்புறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பாக்ஸில் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செராமிக் ஜாடியெல்லாம் நம்மளுக்கு மே மாதம் ஆவக்காய் வைப்பேன் நான், அப்போ தேவைப்படும். அதனால் எல்லாத்தையும் வச்சு இந்த அழகாக பாக்ஸில் போட்டு சீல் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த பிளேஸ் எனக்கு காலி ஆகிடும். இந்த இடத்துல நான் என்ன பேக்கிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த இருக்குன்றதுனால பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செராமிக் ஜார்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சி வாங்கினது தான். ஸோ அது எல்லாத்தையும் வந்து கொடுக்கறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மே மாதம் எங்கள் அம்மா ஆவக்காய் ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆவக்காய் ஊறுகாய் வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் வந்து பல்காக பண்ணி சேல் பண்ணலான்னு பார்க்குறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து கைப்பக்கம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆவக்காய் ஊறுகாய் வேணும்னா எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ வினிகரோ அதெல்லாம் சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லா மணக்க இருக்கும். எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி அந்த மே மாதம் நம்ம ஊறுகாய் டைம் வரப்போ நம்ம உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் வச்சாச்சு. இப்போ இந்த ரேக் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு இல்லையா. இங்கே வந்து என்னோடய ரா மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எதெல்லாம் திங்ஸ் வேணாமோ அதை எடுத்துகிட்டு ஃப்ரீ பண்ண பார்க்குறேன். ஸோ கிச்சன் ஏற கட்டுறதுன்னு வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க, ரொம்ப டைம் எடுக்கும். எனக்கு ஒரு நாளில் பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து சேலஞ்சிங்காக இருக்கிறதால கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் டைனிங் டேபிள் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீ பண்ணியாச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா பிரெட் பண்ணுற மோல்டு இது. ஸோ ரேவந்த் வந்து பிரெட் எனக்கு வீட்டில் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கான். ஸோ அவனுக்காண்டி வாங்கியிருக்கேன். நான் அந்த பிரெட் வந்து பேக் பண்ணுறப்போ கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளால் முடிஞ்சால் வீட்டில் வந்து மேக்ஸிமம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சில திங்ஸ் எல்லாம் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா, அதுதான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு பாத்திரம் இருக்குது, நம்ம தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் நம்ம நைட்டும் பேக் பண்ண போகிறோம். அப்போ நிறைய நம்மளுக்கு வந்து சேரும் இல்லையா. ஸோ அதை தேய்க்கிறப்போ ரொம்ப டயர்டாகிடும். அதுக்கு மேலே நான் வந்து என்னோடய வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டைம் இருக்கிறப்பவே வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பேக் பண்ணுறப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு
நைட் டைமில் தூங்குற டைமில் நான் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேலையெல்லாம் இங்கேயே காலையிலே முடிச்சுக்க மாதிரி பார்க்குறேன். ஸோ நைட் வந்து அது பேக் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அப்போ தான் ரிலாக்ஸாக பொறுமையாக நம்ம வந்து அழகாக பேக் பண்ணலாம். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அழகாக வந்து ஒரு பேட்சாக பேக் பண்ணி எடுத்து பேக் பண்ணுறதுன்றது அது உண்மையிலே அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அழகான விஷயம். பேக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது நான் இப்போ ரொம்ப வந்து விரும்பி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கடகடன்னு எல்லா வேலையும் நம்ம வந்து டே டைம்லேயே முடிச்சுட்டு ஈவினிங் நைட் டைமில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக நம்ம அந்த வேலையை பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு நைட்டுக்கு டின்னர் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பண்ண போகிறேங்க. கின்வா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுகர்லாம் இருக்கவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்ஸாக இருக்காங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. நான் ப்ரெக்னென்ட் டைமில் நிறைய எனக்கு ஹை லெவல் ஆஃப் சுகர் இருந்தது. அப்போ கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ இந்த கின்வா சாப்பிட்டு தான் நிறைய நான் கண்ட்ரோல் பண்ணேன். துணியெல்லாம் துவைச்சி அழகாக மடித்து வச்சாச்சு. அதை எடுத்து இப்போ பீரோவில் வைக்கணும். துணியை துவைச்சி மடித்து வச்சாலும் அது பீரோவில் வைக்கிறதுன்றது ஒரு டாஸ்க்கு தான். சத்தியமாக அது போரிங்கான டாஸ்க்கு தான். ஸோ ஒரு ஆல்மாரிலையும் போய் அவங்கவுங்க துணியை வச்சுட்டு வருதுன்றது வந்து கொஞ்சம் கடுப்பான வேலை தான். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் வேறு வழி கிடையாது. என்ன தான் நம்ம அம்மாக்கள் வந்து கடுப்பாக இருக்குது, போராக இருக்குனாலும் நம்ம தலையெழுத்து பண்ணி தானே ஆகணும், வேறு வழி கிடையாது. அண்ட் எனக்கு இந்த பாபா பிக்சர் வந்து உள்ள ரேவந்த் ரூமில் வச்சுருந்தேன். இப்போ அங்கே இன்னொரு ஃபோட்டோ வந்துருச்சு நம்மளுக்கு. இன்னொரு பாபா ஃபோட்டோ வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஃபோட்டோ வந்து ஹாலில் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ எப்போவுமே நம்ம ஹால் வைக்கிறப்போ அவரோட அந்த பிக்சர் வந்து நம்ம கண்ணில் பட்டுகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டு இங்கே வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் கின்வா தாங்க வாங்கியிருக்கேன். இது ஆர்கானிக் கின்வா. இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் அதோட பெனிஃபிட் சொல்லிடுறேன். கின்வா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய இந்த குளோஸ், இந்த சுகர் லெவல் வந்து நல்லா வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ நிறைய பார்த்திங்கன்னா 200க்கு மேலே தான் இருக்கும். பட் இதை சாப்பிட்டு தான் நான் கண்ட்ரோலே வச்சுருந்தேன். அவ்வளோ வந்து சூப்பராக நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்குங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து இது நைட் டின்னருக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உங்களுக்கு வந்து டின்னராக அமைஞ்சிரும். ஸோ நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் நீங்கள் வந்து கின்வா எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 3/4 கப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பவுல் சர்விங்க்கு வருங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு 3/4 கப் வந்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் இதை குக் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் தோசை கூட செஞ்சுக்கலாம். பட் நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல பெருசாக. இதை வந்து நம்ம அழகாக வந்து இந்த கிச்சடி மாதிரியோ இல்லை வந்து ரைஸ் மாதிரி கூட குக் பண்ணி சாப்பிட்லாம். நான் எனக்கு வந்து இது உப்புமா மாதிரி எப்படி பண்ணி சாப்பிட்றதுன்னு காட்டுறேன். ஸோ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம உப்புமாக்கு தாளிக்கிற மாதிரி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்ட பிற்பாடு வெங்காயம், பச்சை மிளகா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி, அப்புறம் என்ன வந்து வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து பிரியாணி மாதிரி பண்ணிக்கலாம், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிக்கலாம், கிச்சடி மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படிலாம் பண்ணணுமோ, ரைஸை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லையா வெறும்னே ரைஸ் மாதிரி கூட நீங்கள் அதை வந்து குக் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பார், குழம்பு, ரசம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பட் நான் சொல்கிறேன் நைட் டைமில் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது. அண்ட் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சரி பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி தான் வீட்டில் இருந்து. ஸோ அதை மட்டும் சேர்த்துட்டு நான் ஒரு உப்புமா மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக உங்களுக்கு சூடாக சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஆற விட்டு சாப்பிட வேண்டாம். அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ½ hour முன்னாடி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா சுட சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது வந்து இன்றைக்கி ரைஸ் குக்கரில் எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன். உப்புமா தான், பட் இருந்தாலும் உங்கள் வீட்டில் ரைஸ் குக்கர், எலக்ட்ரிக்கல் குக்கர் இருக்குங்களே, அதில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டலாம். இப்போ இது நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இப்போ நான் வந்து ரைஸ் குக்கரில் இந்த நம்ம வதக்கின வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். நான் எனக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அகரோ பிராண்டில் எலகன்ட் ரைஸ் குக்கருங்க. 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ரைஸ் குக்கர். இது 400 watts. உங்களுக்கு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப குவிக்காக உங்களுக்கு வந்து குக் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் வந்து நம்ம ஊற போட்டு வச்சக்கூடிய கின்வாவை அப்படியே வந்து நான் அந்த தண்ணியோட சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் நீங்கள் கின்வா எடுக்கிறீங்க அப்படின்னா 1.25 to 1 டம்ளர் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக. உதிரியாக வேணும்னா கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூடி போட்டுட்டு ஜஸ்ட் வந்து குக் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்து நம்ம அதை டவுன் பண்ணி விட்டுட்டோம்னா போதும். கரெக்டாக ஒரு 10 to 15 நிமிஷத்தில் உங்களுக்கு சூப்பராக கின்வா ரெடி ஆகிடுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இந்த மேக் புக் வாங்கியிருக்கேன் இல்லையா. இதில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எப்படி எடிட்டிங் பண்ணுறதுலாம் கற்றுட்ருக்கேன். லேர்னிங் நம்ம டெய்லியுமே வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. சும்மா உட்காந்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்கிறது தவிர்த்து ஏதாவது நியூ ஸ்கில் கற்றுக்கலாம் இல்லையா அப்படின்னு யோசிப்பேன் நான். எனக்கு சுத்தமாக அந்த சீரியல் பார்க்கறதே வந்து அவ்வளோ பிடிக்காது. அதனால் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப ஏதாவது புதுசாக எதாவது கற்றுக்கலாம், இல்லை எடிட்டிங்லேயே புதுசாக எதாவது கற்றுக்கலாம், இல்லை ரெசிபீஸ் கற்றுக்கலாம். அண்ட் பேக்கிங்கில் வந்து இன்னும் அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணது பார்த்துக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் புதுசாக நான் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் வந்து நான் ஒதுக்குறேன். இது நம்மளுக்கு மைண்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்மளை ஆக்கியபைடாக வச்சுக்கும். நிறைய வந்து தேவையில்ல சிந்தனைகள் வந்து வரவிடாமல் நம்மளை வந்து ஒரு ப்ரொடக்டிவான டேக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். சம்டைம்ஸ் நான் வந்து நடுவில் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் கரெக்டாக குக் ஆகுதா அப்படின்ட்டு. பர்ஃபெக்டாக குக் ஆகிடுங்க. நீங்கள் இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஸோ உங்களுக்கு இந்த மினி அழகான க்யூட்டான குக்கர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க்ஸில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் கின்வா அழகாக
ஆட்டோமேட்டிக்காக வந்து குக் ஆகி முடிஞ்சிருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ அது பாருங்க கீழே இன்னும் வந்து குக்கிங் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வார்ம் ஆப்ஷனுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம் தெரிஞ்சிருமோ அடி பிடிச்சிருமோ அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அழகாக உங்கள் வேலையை பார்த்துக்கலாம். அதோட வேலை அதை பார்க்கும். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் பிடிச்சிருக்குன்னா குக்கரையும் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு விளக்கேற்றுறப்போ கதவெல்லாம் திறந்து வச்சிருப்பேன். ஒரு ½ ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொசு வர ஆரம்பிச்சிருந்தேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி உட்காந்து நம்ம வேலையை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஈவினிங் டைமில் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரம் போட்டுட்டு உங்கள் வேலையை பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கடவுளோட பாட்டை கேளுங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ரியேட் பண்ணும். நல்ல ஒரு குட்டான ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணும். அண்ட் அந்த சுவாமி பாட்டெலாம் வந்து நம்ம வீட்டில் ஒழிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவான வைப் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறது. எனக்கு நிறைய ஓவர் திங்கிங் வரப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வந்து பிரைட்டான ஃபியூச்சர் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உட்காந்துட்டு தேவையில்லாத பேச்சு பேசுகிறதுக்கோ இல்லை தேவையில்லாத சிந்தனைகள் வரதுக்கு பதிலாக ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கலாமே, புதுசாக ஒரு ரெசிபி கற்றுக்கலாமே. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, குக்கிங் டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன குக் பண்ணணும்னு யோசிக்கிறப்போ புதுசாக ஒரு ரெசிபி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய வந்து பாராட்டு கிடைக்கும். நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்லீவ் வந்து இப்போ என்னோட மேக் புக்காக வாங்கியிருக்கேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சரி நீங்கள் மேக் புக் வச்சுருக்கீங்கன்னா மைபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா வூக் அப்படின்னு இருக்குது. பட் இங்கே ஒரு பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு அடாப்டர்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணி பாருங்கள், கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம கின்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக உதிரியாக நம்மளுக்கு வந்து வெஜிடபிள் உப்மா மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பட்டாணிலாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா உங்களோட கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த ஒரு கப் ஃபுல்லாக நமக்கு சர்விங் வந்திருக்கு பாருங்கள். ஸோ எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. இப்போ வந்து நான் சொன்னேன் பல்க் ஆர்டர் வந்திருக்குன்ட்டு 1/4 கிலோ வந்து பட்டர் குக்கீஸ், 1/4 கிலோ வந்து நட் குக்கீஸ், அப்புறம் நட் பிஸ்கெட், அப்புறம் பார்த்திங்கன்னா வீட் பிஸ்கெட், அப்புறம் நட் பிஸ்கெட், அப்புறம் பார்த்திங்கன்னா கேஷ்யூ பிஸ்கெட்னு சொல்லி இருக்கிற வேரியண்ட்டில் எல்லாமே வந்து 1/4 கிலோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஒரு பேட்சாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.